ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ்எம் மாடியூல் யூஸ் பண்ணி டிசி மோட்டரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கான கோடிங்ஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்ஸ் 12F675 இந்த கண்ட்ரோலருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 ஏடிசி வேல்யூவை கம்பேர் பண்ணி ஒரு எல்இடி வந்து ஆன் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ண ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அதுக்கான வீடியோஸ் தான். ஓகேவா, இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து பிக் 12F675 அப்படிங்கிற ஒரு கம்பேர் ஐசி யூஸ் பண்ணிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 8 பின் ஐசி தான். ஓகே, இதில் 6 பின்ஸ் வந்து நீங்கள் ஜிபேவாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 4 பின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பின் வந்து நான் வந்து என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. நான் அதை மேபி உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து வீடியோஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஏடிசி பின்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு எல்இடி லைன் பண்ணிருக்கேன். ஓகேவா, இதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு மாதிரி இந்த காமெண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் என்னென்னா நான் அதை கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். கோடிங் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு என்ன பண்ண முடியாது, எல்சிடி சீரியல் கம்யூனிகேஷன் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறேன், 3 வேல்யூ நான் 500 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா எல்இடி வந்து ஆன் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு வேல்யூ பிலோவாக இருந்தாலும் எனக்கு என்ன ஆகும், எனக்கு வந்து எல்இடி க்ளோ ஆகும். இப்போ 3 வேல்யூ 500 எபோவாக இருக்குது. ஒரு கம்பேரிட்டர் மாதிரி தான். எப்போ 1023 வந்து ரீச் ஆகுதோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும், உடனே வந்து எல்இடி ஆன் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ நான் குறைச்சிருக்கேன். அப்போ ஆனால் என்ன இருக்குது, நமக்கு எல்இடி வந்து ஆன் ஆகலை. இப்போ இதை நான் ஃபுல்லாக கொண்டு போய்ட்டேன், ஆன் ஆயிடுச்சு. எகைன் இந்த சென்சரை கொண்டு பாருங்கள், கீழே கொண்டு வந்தால் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போனோம் ஆன் ஆயிரும். ஓகேவா, அப்போ நமக்கு வந்து வேல்யூஸ் எல்லாமே வந்து 500 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து ஆன் ஆகும். இல்லை எந்த இஷ்யூமே இல்லை. இதோட வேல்யூஸ் மட்டும் நான் என்னன்னு செக் பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப கீழே வரப்போ எனக்கு ஆஃப் ஆகுது. ஓகே, இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. அப்போ நமக்கு 3 வேல்யூஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன எல்இடி வந்து ஆன் ஆகும். அப்போ சப்ஸ்கிரைபரோட கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இது காமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேம் தான். பிக்கில் எப்படி நம்ம எடுத்தோமோ, பிக் 16F877A வந்து நம்ம எப்படி எடுத்தோமோ அதே சேம் கான்ஃபிகரேஷன் தான். இதில் வந்து சின்ன கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணணும். இதில் ஏன் கான்ஃபிக் பிட் வந்து 0x3F75 நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க், ஒரு எல்இடி எப்படி ஆன் பண்ணுறது, அதே மாதிரி சுவிட்ச் கோடு வந்து எப்படி ரைட் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே என்ன பண்ணுறேன், பேசிக்கானது ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் 1 by 1 நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இல்லை என்ன பண்ணுங்க, ஆஸ் இன்க்ளூட் pic.h. ஓகே, பிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி வந்து 4 MHz இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிக் 0x3F75 இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் 8 பின்ஸ். 8 பின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பின் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 5 வோல்ட் கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். மிச்சம் இருக்கிறது 6 பின்ஸ். அப்போ 6 பின்ஸில் வந்து என்ன ஆகணும், கிறிஸ்டல் ஆக்சிடேட்டர் 2 பின்னு வேணும், இல்லை மினிமம் 1 பின்னு வேணும். அந்த 1 பின்னு 2 பின் நமக்கு கன்ஃபார்ம் வேணும். ஆக்சிடேட்டர் 1, ஆக்சிடேட்டர் 2. ஆனால் நமக்கு இருக்க என்ன இருக்குது, ஒரே ஒரு பின் இருக்குது. அப்போ அந்த ஒரு பின்னை என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இன்டர்னலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட டேட்டா ஷீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 4 MHz கிறிஸ்டல் ஆக்சிடேட்டர் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறேன், இதோட டேட்டா ஷீட் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த டேட்டா ஷீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் மேக்ஸிமம் வந்து நீங்கள் 20 MHz வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 20 MHz யூஸ் பண்ணிங்கன்னா 200 nanosecond அவுட்புட் வரும். இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இன்டர்னல் ஆக்சிலேட்டர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் ஆக்சிலேட்டர் ஆப்ஷன்ஸ் ப்ரிசிஷன் இன்டர்னல் 4 MHz ஆக்சிலேட்டர் வந்து இன்பில்டாக இருக்குது. அப்படி என்ன பண்ணலாம், 4 MHz ஆக்சிலேட்டர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஹார்ட்வேரில் வந்து ஆக்சிலேட்டர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் 0x3F75 கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், இன்டர்னல் ஆக்சிலேட்டர் வந்து எனேபிள் பண்ணலாம். அப்போ இந்த இன்டர்னல் ஆக்சிலேட்டர் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போது வந்து சப்ஜெக்டோட கொஸ்டின் ஆன்சர் மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி நம்ம 3F75 வைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்சைன்டு இன்ட்டு வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம எப்படி பிக் 16F877Aக்கு வந்து ஒரு ஏடிசி வேல்யூ வந்து ரீட் பண்ணுறது, அதுக்காக நம்ம டம்மி வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணோமோ அதுதான். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 10 பிட் ஏடிசி தான் இருக்குது. ஓகேவா, நார்மலாக வந்து 1 பிட் அப்படி நமக்கு வந்து 8 பிட் ஏடிசி இல்லை, 10 பிட் ஏடிசி தான் இருக்குது. அதனால் 3 ஏடிசிக்கான வேரியபிள்ஸ் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் எல்இடி 1 GPIO 05 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வாய்டு ஏடிசி 1 ஏடிசிக்கான ஃபங்க்ஷன் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், கீழே வந்து பிக் 16F877E வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண கூட வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் ஆகும். அங்கே என்ன பண்ணிப்போம் 0x04, இந்த இடத்துல என்ன பண்ணிப்போம் 0x02. இது ஏன் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸில் வந்து 0x02 அப்போ என்ன இருக்குது, பிட் 1ல் இருக்குது. அங்கே என்ன பண்ணோம், பிட்டு 2 வந்து நமக்கு இருந்துச்சு. இப்போ அதனால தான் என்ன பண்ணிருக்கேன், இந்த வந்து வேல்யூஸ் நான் மாற்றிருக்கேன். இதோட வீடியோஸ் எல்லாமே என்ன பண்ணுறேன், அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்த அட்ரஸ் ஸ்கெட்சில் 8 பிட் என்ன பண்ணுறேன், ஏடிசி வேல்யூ மூவ் பண்ணிட்டு அதே ஏடிசி வேல்யூவில் வந்து என்ன பண்ணுறேன், அட்ரஸ் எல்லில் இருக்க 2 பிட்ஸை வந்து நான் ப்ளஸ் பண்ணிட்டு அப்போ எங்கே நான் 10 பிட் ஆட் ஆயிரும். இப்போ 10 பிட் அப்படின்னா 4 டிஜிட் வேல்யூ. அப்போ அந்த 4 டிஜிட் வேல்யூ வந்து நான் செக் பண்ணியிருக்கேன். அப்போது ஏடிசி வேல்யூ அப்படிங்கிற வேரியபிளில் ஒரு வேல்யூவும், அடுத்து ஏடிசி வேல்யூ 1 அப்படிங்கிற செகண்ட் ஏடிசியோட வேல்யூவும், ஏடிசி வேல்யூ 2 அப்படிங்கிறதுல தேர்ட் ஏடிசி வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போது அந்த 3 ஏடிசி வேல்யூ உள்ளே நான் கால் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணுங்க, ஏடிகான் 0 = 0x80. நம்ம பிக்கில் என்ன பண்ணியிருப்போம், ஏடிகான் 1 யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் என்ன பண்ணிக்கலாம், ஏடிகான் 0 மட்டும் யூஸ் பண்ணி
நான் ரைட் ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன். நம்ம பிக்கை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ரைட் ஜஸ்டிஃபைடு தான். அதனால் 80 கொடுத்தா போதும். அடுத்து AN select ஈக்குவல் டு 0x07. இது ஏன் நமக்கு AN SEL ஈக்குவல் டு 0x07 கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், 6 பின் இருக்குது. அந்த 6 பின்னையுமே டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ணணும், அனலாகவும் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ணுங்க, நான் வந்து 3 பின்னை வந்து அனலாகாக யூஸ் பண்ணுறேன். மிச்சம் இருக்க பின்ஸ் எல்லாமே எனக்கு டிஜிட்டலாக யூஸ் பண்ணும். அப்போ நான் 1 பண்ணேன் அப்படின்னா அந்த பின் எல்லாமே அனலாகு. அப்போ அதனால தான் என்ன பண்ணுங்க, A0 A1 A2 இந்த 3 பின்னு இன்புட். அதனால தான் என்ன பண்ணுங்க, 3 பின்னு கண்டினியூஸாக வந்து அனலாக கனெக்ட் பண்ணுங்க. அடுத்து CMCON 0x07 இது எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து கம்பேரிட்டர் வந்து இதில் டிஃபால்ட்டாக இருக்குது. அப்போ அந்த வேல்யூ நீங்கள் கொடுக்கலாமன்னா எல்லா பின்னுமே வந்து கம்பேரிட்டர் மூலம் ஆக்டிவேட் வரும். அப்போ வந்து உங்களால் என்ன பண்ண டிஜிட்டல் பின்ஸை யூஸ் பண்ண முடியாது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்க, கம்பேரிட்டர் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்த ட்ரிஸ் IO நம்ம என்ன பண்ணிப்போம், இங்கே ட்ரிஸ் பின்னு யூஸ் பண்ணிப்போம். இங்கே வந்து என்ன பண்ணுவோம், ட்ரிஸ் IO அப்படின்னா இன்புட் அவுட்புட். இந்த பின்னில் எல்லாமே என்ன பண்ணுங்க 0x0 இன்ஷியலாக எல்லா பின்னுமே நான் அவுட்புட்டாக செட் பண்ணுறேன். அதே மாதிரி போர்ட்டுக்கு போல என்ன பண்ணுங்க GPIO 0. அப்போ GPIO 0னா நான் இன்ஷியலாக அந்த பின்னை லோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து என்ன பண்ணுங்க, அந்த 3 ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிவிட்டு எனக்கு ADC வேல்யூ கிரேட்டர் தென் 500 இருந்துச்சு அப்படின்னா 500ஓட எபோவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ண LD ஆன் பண்ணணும் அப்படின்னு உள்ள லூப் போட்டுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 3மே நான் 500 தான் போட்டிருக்கேன். இதில் இஷ்யூ கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து 300க்கு மாற்றுறேன், இதையும் வந்து 300க்கு மாற்றுறேன். ஓகே, ஏன்னா நம்ம பீக் 16877 நம்ம LCD இன்டர்ஃபேஸ் பண்ணுவோம், அதனால் நமக்கு வேல்யூ தெரியும். இங்கே வந்து நமக்கு வேல்யூஸ் தெரியுமா தெரியாது. இப்போ இதையும் என்ன பண்ணேன் 300ஓட பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், அந்த LD வந்து ஆஃப் பண்ணு அப்படின்னு கீழே இஃப் கண்டிஷனில் போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ LD1 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கம்பைல் ஆகும், உங்களுக்கு வந்து கம்பைல் ஆகாது. அப்போ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா, நீங்கள் கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து டிவைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன், நான் வந்து PIC 16F877A இந்த கண்ட்ரோல் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, அப்படி செலக்ட் பண்ணியிருப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ தான் நான் கோடிங்கை கம்பைல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுது, எரர்ஸ் தான் வருது. ஓகே, அன்ஐடென்டிஃபைடு ANSEL ட்ரிஸ் IO GPIO 05 இதெல்லாம் வந்து இல்லைன்னு வருது. ஓகே, இப்போ இந்த எரர்ஸ் வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு கூட எகெயின் நான் உங்களுக்கு பார்க்க சேம் அதே கோடிங் தான். இப்போ எனக்கு என்ன ஆகுது, சேம் அதே எரர் தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த எரர் வந்து நான் ரெக்டிஃபை பண்ணணும். அப்போ எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இந்த கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த கான்ஃபிகரேஷன் பிட்ஸை வந்து நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். செலக்ட் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கலாம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு டிவைஸில் நீங்கள் என்ன பண்ணும், PIC 12F675 இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டாக டிவைஸ் ஷோ ஆகும். இல்லை டிவைஸ் ஃபேமிலி வந்து நீங்கள் ஆள் கொடுத்துருங்க. ஓகே, இது மிட் ரேஞ்ச் ஃபேமிலி, பேஸ்லைன் ஃபேமிலி, அட்வான்ஸ்ட் 8-bit MCU அப்படிலாம் நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஓகே, டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க, PIC 12F675 ஃபேமிலியில் வந்து ஆள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து கோடை கம்பைல் பண்ணுங்கள். இதை வந்து என்ன பண்ணேன், க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன், நான் கோடை கம்பைல் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் சக்ஸஸ்ஃபுல். அப்போ நம்மளோட கோடு வந்து என்ன ஆயிடுச்சு, கம்பைல் ஆயிடுச்சு. இந்த ஒரு கான்ஃபிகர் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் டிவைஸ் வந்து கொடுத்தா மட்டும்தான் இந்த கோடு வந்து கம்பைல் ஆகும் PIC 12F. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க, ஆனால் கோடு வந்து என்ன ஆகாது, கம்பைல் ஆகாது. அதுக்காக தான் அந்த ஃபார்மேட் நான் சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதே கோடிங்கில் வந்து LD வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா LD வந்து க்ளோ ஆகும். ஏன்னா எந்த ஒரு வேல்யூ 300 லெஸ் மாற்றினேன். இப்போ என்ன ஆச்சு, LD ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், எகெயின் இந்த வேல்யூஸ் வந்து லோ கொண்டு போகிறேன், இந்த வேல்யூ ஹை கொண்டு போகிறேன், எகெயின் இந்த வேல்யூ ஹை கொண்டு போகிறேன், LD ஆன் ஆகும். எகெயின் நான் லோ கொண்டு வந்தேன் அப்படின்னா ஆஃப் ஆகிடும். எகெயின் நான் மேலே கொண்டு போக என்ன ஆகிடும், LD வந்து ஆன் ஆகிடும். ஓகே, அடுத்து இந்த வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன், லோ பண்ணுறேன். லோ பண்ணோடனே LD ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ LD வந்து ஹை கொண்டு போகிறேன், அப்போ என்ன LD வந்து ஆன் ஆகுது. அப்போது நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PIC 16F877A PIC 24FJ அந்த கண்ட்ரோல்ஸ்க்கான கோடிங் ரைட் பண்ணுறது எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி அடினா மைக்ரோனுக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதுக்கான எல்லா வீடியோஸுமே இருக்குது. அந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.